Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 2ல third chapter proportional reasoning 2 இந்த chapter தான் நம்ம இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். Okay, so from page number 55 proportional relationship first தெரியணும். அதுக்கு முன்னாடி கணித பிரகாஷ் for class 8 part 1ல வந்து chapter 7 proportional reasoning 1 வந்து கொடுத்திருந்தாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் proportional reasoning 2. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து proportional reasoning 1 from கணித பிரகாஷ் part 1ல கொடுத்துருக்க பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா it will be very helpful for you. ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்மால் brushing up of what we have learnt in proportional reasoning 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் proportional relationship. proportional relationshipனா என்னன்னா two or more quantities, ஏதாவது ரெண்டு குவான்டிட்டி இல்ல அதுக்கு மேல இருக்கிற குவான்டிட்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகே, யூசிங் ரேஷியோஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி அது ரெண்டும் வந்து பை சம் ஃபேக்டர் அது வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து ஆல் த்ரூ த ரேஷியோஸ் வந்து இட் வில் ரிமைன் த சேம். அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன்ஷிப். டூ ஆர் மோர் ரிலேட்டட் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பை த சேம் ஃபேக்டர். சப்போஸ் வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்ட் அண்ட் த டைம் டேக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 100 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்றதுக்கு இஃப் யூ டேக் த டைம் டேக்கன் இஸ் 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதோட ரேஷியோ என்ன? 10:2. இன் இட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதோட ரேஷியோ என்ன? 50:1. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி டிஸ்டன்ஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். செகண்ட் குவான்டிட்டி டைம் டேக்கனை வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x/y is equal to 50:1. இப்போ x/y போட்டிங்கன்னா அதோடைய வேல்யூ என்ன வரும்? 50/1 which is equal to 50. ஸோ இந்த ஃபேக்டர்ல தான் வந்து ஆல் த்ரூ த வேல்யூஸ் இந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த அதோடைய ஃபேக்டர் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் பை டைமோட வேல்யூ வந்து இட் வில் ரிமைன் த சேம். தட் ஒன் இஸ் கால் தி ஃபேக்டர். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் இருந்ததுன்னா டைம் டேக்கன் இஸ் 2 ஹவர்ஸ். சப்போஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 200 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப டைம் டேக்கன் என்ன ஆகும்? இப்ப நான் டிஸ்டன்ஸை டபுள் பண்ணிருக்கேன், அப்ப டைம் டேக்கனும் என்ன ஆகும்? டபுள் ஆகும், which will give you 4 hours. கரெக்ட்? அப்ப இதோடைய ஃபேக்டர் என்ன? ஃபேக்டர் ஆஃப் சேஞ்ச், தட் இஸ் x/y-ன்றது எவ்வளவு வரும்? 200/4 will again give you 50. ஓகே, திஸ் ஒன் இஸ் கால்ட் தி ஃபேக்டர். ஒரு காமன் ஃபேக்டரால அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் டைம், இப்ப டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அளவு சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கு ரிலேட்டடா, ஓகேயா, அதுக்கு ரிலேட்டடா டைமும் சேஞ்ச் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து ரிலேட்டட் குவான்டிட்டிஸ். ஓகே, சப்போஸ் டிஸ்டன்ஸ் வந்து இப்ப நான் ட்ரிபிள் ஆக்குறேன். ட்ரிபிள் ஆக்குறதுனா என்னது? 3 டைம்ஸ் ஆக்க போறேன் நானு. ஸோ 100 into 3 300 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. அப்ப டைமும் என்ன ஆகும்? ட்ரிபிள் ஆகும், which will give me 2 into 3 which is 6 kilometers. ஓகே, அப்ப x/y ரேஷியோ என்ன ஆகும்? 300/6 will give me 50. ஓகேவா? ஸோ இந்த ஃபேக்டர் வந்து ரிமைன்ஸ் த சேம் ஃபார் ஆல் த ரேஷியோஸ். ஓகே, அந்த ஃபேக்டர் வந்து சேமா இருந்ததுன்னா we call it as proportional. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் தான் proportional relationship. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைஸ் டு உருத்தால். ஓகே, இது வந்து பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும். சில பிளேசஸ்ல வந்து ரைஸ் டு உருத்தால் ரேஷியோ வந்து 2:1 அப்படின்னு எடுத்துப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் டு உருதால் ரேஷியோ வந்து they will take it as 4:1. இட் இஸ் a regional change. அங்கங்க வந்து இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகே, நார்மலா வந்து 2 cups ஆஃப் ரைஸுக்கு 1 cup ஆஃப் உருதால் எடுப்பாங்க. அப்ப அதோட ரேஷியோ என்ன? 2:1. ஓகேவா? ரைஸ் டு உருதால் இஸ் 2:1. அப்ப அந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா, ஒரு காமன் ஃபேக்டர், தட் இஸ் x/y வேல்யூ இருக்கு இல்லையா, அது எவ்வளவு வரும்? x/y is equal to 2/1. ரேஷியோனா என்ன? 1 quantity divided by the other quantity. அதை வந்து நம்ம ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதிக்கலாம், 2/1 எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விஸ்வநாத் மேட் இட்லிஸ் பை மிக்சிங் 6 cups of rice with 3 cups of urud dal, while Puneet made idlis by mixing 4 cups of rice with 2 cups of urud dal. If cooked in the same way, would their idlis taste the same ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப விஸ்வநாத் என்ன பண்ணிருக்கான்? 6 cups of ரைஸுக்கு 3 cups of urud dal எடுத்திருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஸ்வநாத்தோட ரேஷியோ எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் விஸ்வநாத்.
Okay, rice to urud dal ratio is 6 cups of rice to 3 cups of urud dal. Okay va? Next வந்து புனித்தோடது எழுதிக்கலாம். Rice to urud dal ratio. So புனித் என்ன எவ்வளோ cups of rice யூஸ் பண்ணியிருக்கான்? 4 cups of rice and 2 cups of urud dal. Okay, so it is 4:2. இப்போ இந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷனலா இருந்தா மட்டும்தான் the idlis will taste the same. ஓகேயா? இப்போ 6:3 இருக்கு. செகண்ட் ரேஷியோ என்ன 4:2 இருக்கு. ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் 1ல படிச்சிருக்கோம் நம்ம ஆல்ரெடி. அது ஜஸ்ட் பிரஷிங் அப் தான். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ரெண்டு ரேஷியோஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஐ மீன் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டா? மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஈக்குவலா வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ 6 into 2 compared with 3 into 4. இது ரெண்டும் ஈக்குவலா வந்ததுன்னா the ratios are proportional. Okay, 6 into 2 12 தான் வருது, 3 into 4 12 தான் வருது. So both of them are equal. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. this is nothing but cross multiplication. ஓகேயா? இந்த ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் எப்படி வந்தது? it is nothing but cross multiplication. cross multiplication என்ன? 6/3 compared with 4/2 இல்லையா? இப்ப ஈக்குவல் டுவா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம், 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதை தான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். இன் சிம்பிளஸ்ட் வே ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். இதுல ஃபர்தரா டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் செக் வித் ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் 1 வீடியோ. அந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூஸையும் கம்பேர் பண்ணணும். தே ஆர் ஈக்குவல். ஈக்குவல்னா என்ன? தே ஆர் ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். ப்ரொபோர்ஷனலா இருந்ததுன்னா இஃப் குக்ட் இன் த சேம் வே போத் இட்லிஸ் வுட் டேஸ்ட் த சேம் அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர்? இதுக்கு வந்து காமனா இப்ப நம்ம எழுதுறோம். A:B அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்கு, C:Dன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. 2 ratios are there. This is ratio 1 and this is ratio 2. ஓகே, இப்போ A:B நம்ம எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். அதே மாதிரி C:Dன்றது எப்படி எழுதலாம்? C/Dன்னு எழுதலாம். இப்ப ரேஷியோன்றது இஸ் நத்திங் பட் த கம்பேரிசன் ஆஃப் 2 quantities by division. டிவிஷன்னா என்ன பண்ணுவோம்? A/B. It is nothing but a fraction. The first term divided by the second term. ஓகே, இப்ப நம்ம கம்பேர் பண்றதுக்கு இஃப் தே ஆர் இன் ப்ரொபோர்ஷனா அப்படின்றத செக் பண்றதுக்கு, இஃப் த 2 ratios are equal அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? we have to cross multiply, isn't it? so D வந்து A ஓடையும் B வந்து C ஓடையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும்? A into D is equal to B into C. இந்த இத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா the 2 ratios are in proportion அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் 1ல. இத வச்சுதான் நம்ம வந்து இதுல வரப்போற சில கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். Am I clear? சப்போஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ரேஷியோ வந்து மோர் தேன் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 2 இருந்ததுன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இப்ப சப்போஸ் வந்து மோர் தேன் 2 இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோ 1 வந்து A:B:C இருக்கு. ரேஷியோ 2 வந்து X:Y:Z இருக்கு. இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கும் போது அதை நம்ம எப்படி ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதுவோம்? we cannot write it in fractional form. ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதணும்னா we need only 2 terms. ஆனா இங்க 3 terms இருக்கு. அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த செகண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிவைடட் பை செகண்ட் டேர்ம் ஆஃப் த செகண்ட் ரேஷியோ. அந்த மாதிரி எழுதணும். இப்ப பாருங்க, A/X is equal to B/Y is equal to C/Z. ஓகே, அந்த காமன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே வந்து சேம் ஃபேக்டர் தான் வரும். ஏன் சேம் ஃபேக்டர் வரும்? நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா A into D is equal to B into C ன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல? ஓகே, A into D is equal to B into C. இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம்? இந்த C வந்து அதர் சைட் கொண்டு போங்க, அப்ப A/C வரும். இந்த D அதர் சைட் கொண்டு போங்க, B/D வரும். ஓகே, ரேஷியோ ஆக்சுவல் ரேஷியோ என்ன? A:B
and C is to D. அப்ப என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ரேஷியோல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் ரேஷியோல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்ட்? A by C is equal to B by D அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேயா? 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, மோர் தேன் 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை இட்ஸ் கரஸ்பாண்டிங் டேர்ம். ஓகேயா? கரஸ்பாண்டிங் டேர்மால நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே வந்து அது எல்லாத்தையும் ஈக்குவல்னு நம்ம ஈக்குவேட் பண்ணணும். யூ வில் கெட் த சேம் ஃபேக்டர். ஓகே, அந்த சேம் ஃபேக்டருக்கு வந்து நம்ம வந்து ப்ரொபோர்ஷனல் ஃபேக்டர்னு பேர் கொடுக்கலாம். ஓகேயா? தட் ஒன் வி கால் இட் அஸ் தி ப்ரொபோர்ஷனல் ஃபேக்டர். இந்த ப்ரொபோர்ஷனல் ஃபேக்டர் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஓகே, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நமக்கு வரும். ஓகே, ஸோ 2 டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, 3 டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, மோர் தேன் 3 டேர்ம்ஸ் கொடுத்தாலும் சரி, அந்த ரேஷியோ நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், the corresponding terms வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். corresponding terms of the two ratios நம்ம டிவைட் பண்ணிக்கணும். Is that clear? Next, from page number 56, ratios in math. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இன் டெய்லி லைஃப். மேத்தமேட்டிக்ஸ் வந்து டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக். ஓகே, இதுல வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல் தான் யூஸ் பண்ண, ப்ரொபோர்ஷனாலிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், ப்ரொபோர்ஷனல் ரீசனிங் யூஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க வந்து சோஷியல் சயின்ஸ்ல வந்து மேப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்போட ரைட் கார்னர், பாட்டம் ரைட் கார்னர்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க, RF is equal to 1:60 lakhs அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க அது வந்து ஃப்ரம் மேப் டு மேப் வந்து அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். உங்களோட மேப்ல என்ன RF கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ RF ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். Okay, let me write it down. RF na representative factor. So RF na என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம மேப்ல 100 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு மேப் வரைய முடியாது. அவ்வளோ பெரிய மேப் வரைஞ்சு அதுல நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ரேஷியோல அதை வந்து ஷ்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர். இதுல 1:60 lakhs அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 சென்டிமீட்டர், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பிளேசஸ் வந்து 1 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா அப்போ அதோடைய கரஸ்பாண்டிங் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 60 lakhs சென்டிமீட்டரா இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல அவங்க சொல்றது. நம்ம ஸ்கேல் வச்சு, நம்ம ரூலர் வச்சு மெஷர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ரூலர் வந்து பொதுவா எதுல இருக்கும், மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும் இல்லையா? நார்மலி நம்ம சென்டிமீட்டர்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். ரூலர் வச்சு மெஷர் பண்ணணும்னாலே we will take random, ஆப்வியஸா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா இட் இஸ் இன் சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? சோ ரெண்டுமே வந்து இன் சென்டிமீட்டர்ஸ் தான். சோ 1 சென்டிமீட்டர் இன் த மேப் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு 60 lakh சென்டிமீட்டர் இன் தி ஆக்சுவல் ஸ்கேல். ஆக்சுவல் ஸ்கேல்னா என்னது, ஆக்சுவல் கிலோமீட்டர், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து RF ஃபேக்டர். இப்போ கன்வெர்ட் 60 lakh சென்டிமீட்டர் இன்டு கிலோமீட்டர்ஸ். நார்மலி நம்ம டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர்ஸ்ல தான் மெஷர் பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல மேப்பை வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர்ஸ்ல, மேப்ல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல்ல மெஷர் பண்றதுனால அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. பட் வி நீட் கிலோமீட்டர்ஸ் இல்லையா? அதனால இதை வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 60 lakh சென்டிமீட்டர் கிலோமீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ரிலேஷன்ஷிப் என்ன? 1 kilometer is equal to 1 lakh. Okay, 1 kilometer is equal to 1 lakh centimeter. Okay, அப்போ 60,000 kilometers is equal to 60,000 centimeter is equal to divide பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா 5 zeros cancel ஆயிடும், which is equal to 60 kilometers. ஓகே, 5 zeros நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5, அப்ப 60 கிலோமீட்டர்ஸ்னு வந்துடும். ஸோ 60,000 இது பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 60 lakh சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ யூசிங் த மேப் அபோவ், கேன் யூ ஃபைண்ட் த ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பெங்களூரு அண்ட் சென்னை? ஓகே, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெங்களூருக்கும் சென்னைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மங்களூரு அண்ட் சென்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொடுத்திருக்க ஹிண்ட் என்னன்னா, யூஸ் a ruler to find the distance between the cities on the map. Then use the ratio given on the map to find the actual geographical distance. Okay,
இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அவங்க வந்து மேப் கொடுக்கலனாலும் அந்த வேல்யூஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ் வந்து மேப்ல வந்து எவ்வளவு இருக்கு, அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத அவங்க கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். இப்போ பெங்களூருக்கும் சென்னைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நீங்க ரூலர் வச்சு மெஷர் பண்ண போறீங்க. நான் வந்து ரூலர் வச்சு மெஷர் பண்ணதுல எனக்கு என்ன வேல்யூ வந்ததுன்னா இட் இஸ் 6 சென்டிமீட்டர். ஓகே, distance between Bengaluru and Chennai. And Chennai in map scale. Okay, map scale எனக்கு எவ்வளவு வந்ததுன்னா it is 6 சென்டிமீட்டர். ஓகே, ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, RF ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 1:6 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 60 கிலோமீட்டர்ஸ், 1:60 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்கலாம், ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1:60 as எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், 6 சென்டிமீட்டர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். 6 சென்டிமீட்டர் இஸ் டு எக்ஸ். நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தெரியாது, கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் போடுவோமா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 into எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 into 6 which is equal to 360 கிலோமீட்டர்ஸ்னு வருது. ஓகேயா. ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் between Chennai and Bengaluru is 360 kilometers. ஓகேயா. இதுல எழுதுறதுக்கு முன்னாடி எக்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல என்னன்னு எழுதல, வேற எக்ஸ் இஸ் தி ஆக்சுவல் டிஸ்டன்ஸ். புரியுதா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பெங்களூரு அண்ட் சென்னைக்கு மேப் ஸ்கேல்ல அது நம்ம ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணதுல நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இதுல வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1:60 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1:60 6 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 கிலோமீட்டர்ஸ்னு வந்துருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் மங்களூரு அண்ட் சென்னை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் மங்களூரு அண்ட் சென்னை. இதுலயும் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் வந்து 1:60 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே, மேப் ஸ்கேல்ல வந்து மேப் ஸ்கேல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு வருதுன்னா, மேப் ஸ்கேல் டிஸ்டன்ஸ் என்ன வந்ததுன்னா எனக்கு 11.5 அப்ராக்சிமேட்லி 11.5 சென்டிமீட்டர்னு வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொபோர்ஷனல், போத் த ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ரேஷியோ 1 என்னது, 1:60. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டரை தான் நம்ம ரேஷியோ 1 எழுதுறோம். ரேஷியோ 2ன்றது என்னது, 1 சென்டிமீட்டருக்கு 60 கிலோமீட்டர்ஸ். நம்மளுக்கு வந்திருக்க சென்டிமீட்டர் என்ன, 11.5 சென்டிமீட்டர். அதுக்கு வந்து எக்ஸ், ஃபர்ஸ்டே நம்ம எக்ஸ் எடுத்ததுனால இப்போ வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 11.5 is to y, where y is the actual distance. ஓகே, இப்போ ரேஷியோ ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1:60 and 11.5 is to y. ஓகே, இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம்ஸ்லயும் போடலாம். இல்லைன்னா அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட்ல இதை போட்டு பார்க்கலாம். 1/11.5 is equal to 60/y. ஓகே, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. y வந்து இந்த சைடு எடுத்துட்டு போங்க, 11.5 இந்த சைடு எடுத்துட்டு போங்க. ஓகே, ஸோ y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போனோம்னா டிவைடட் பை yன்றது மல்டிப்ளைட் பை y ஆயிடும். ஸோ 1 into y is equal to டிவைடட் பை 11.5ன்றத ரைட் சைடு எடுத்துட்டு போனோம்னா மல்டிப்ளைட் பை 11.5 ஆயிடும். 60 into 11.5. ஓகே, ஸோ y is equal to 11.5 into 60. ஃபர்ஸ்ட் வந்து 10, 6 வந்து 6 into 10 நம்ம வச்சுட்டோம்னா
6 into 115 வந்துடும். இந்த பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஏன்னா இந்த 0 வந்து ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா டு த ரைட் ஒரு ஜம்ப் பண்ணீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ 115 ஹோல் நம்பர் வந்துடும் இன்டூ 6. ஸோ 6 5s are 30, கேரி ஓவர் 3, 6 1s are 6 plus 3 9, 6 1s are 6. Okay, so it is 690 kilometers. Distance between Chennai and Mangaluru is 690 kilometers. ஓகேயா? நியர்லி வந்து அந்த வேல்யூஸ் வந்து சேமா தான் இருக்கும். நீங்க வந்து கூகுள்ல செக் பண்ணீங்கனாலும் யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் த சேம் வேல்யூ. ஓகேவா? அதுல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க யூஸ் பண்ற மேப்ல அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேக்டர் என்னவா இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங் வேல்யூ நீங்க செக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நீங்க வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு நீங்க செக் பண்ணலாம். பிட்வீன் சென்னை அண்ட் புதுச்சேரி என்ன வருது, பிட்வீன் சென்னை அண்ட் புதுச்சேரி என்ன வருது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து நீங்க செக் பண்ணலாம். கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இந்த மாதிரி ரூலர்ல மெஷர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் வேல்யூ அண்ட் மேப் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்துட்டு ப்ரொபோர்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இஸ் தட் கிளியர்? Next question. Next is the new topic, the ratios with more than 2 terms. More than 2 terms இருந்தால் நம்ம வந்து எப்படி வந்து அந்த ரேஷியோட டேர்ம்ஸை வச்சு நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். Okay, and this is in page number 57, ratios with more than 2 terms. Vishwanath is experimenting with a spice mix powder. He makes the powder by grinding 8 spoons of coriander seeds, 4 red chili powders, 4 red chilies, 2 spoons of tur dal and 1 spoon of fenugreek seeds. Puneet has only 2 red chilies in his kitchen, but he wants to make spice mix powder that tastes the same as Vishwanath's spice mix powder. How much of the other ingredients should Puneet use to make his spice mix powder? ஓகே, ஸோ விஸ்வநாத் வந்து ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் பண்ணுறான். ஒரு ரெக்வயர்டு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வச்சுட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் அதே மாதிரி ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் பண்ணணும். ஆனால் புனித் கிட்ட இருக்கிறது மொத்தமே 2 சில்லிஸ் தான். அதை வச்சு மீதி இன்க்ரீடியன்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ விஸ்வநாத்தோட ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ அவனோட ரேஷியோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ரேஷியோ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொரியாண்டர். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கொரியாண்டர் சீட்ஸ் is 2. Next one is red chilies is 2. Tur dal is 2. fenugreek. ஓகேவா? இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸ். அதோட ரேஷியோ எழுதிடலாம். திஸ் இஸ் ஃபார் விஸ்வநாத். விஸ்வநாத்க்கு வந்து ரேஷியோ, விஸ்வநாத்ஸ் ரேஷியோ என்னன்னா how many coriander, 8 spoons of coriander seeds. So 8 is 2. Next is red chilli, 4 is 2. Next is tur dal, 2 is to fenugreek 1. ஓகேவா? விஸ்வநாத்தோட ரேஷியோ என்னன்னா 8 is to 4 is to 2 is to 1. இப்போ புனித்தோட ரேஷியோ எழுதலாம். புனித்ஸ் ரேஷியோ என்னன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா 2 red chilies. புனித் has only 2 red chilies இல்லையா? புனித் has only 2 red chilies. மற்றதெல்லாம் நமக்கு தெரியாது. மற்றதெல்லாம் நம்ம வந்து XYZ எடுத்துக்கலாம். கொரியாண்டர் சீட்ஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெட் சில்லிஸ் வந்து மொத்தம் 2 இருக்கு. நெக்ஸ்ட்டு தூர் தால் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபெனுக்ரீக் வந்து இசட்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்றது என்னன்னா கொரியாண்டர் சீட்ஸ், ஒய்ன்றது தூர் தால், அண்ட் தென் இசட்ன்றது ஃபெனுக்ரீக். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் என்னன்றது கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷனா என்ன? நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இது மாதிரி மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா 2 ஃபேக்டர்ஸ்க்கே நீங்கள் இந்த பிரின்சிபல் வந்து யூஸ் பண்ணலாம். மோர் தேன் 2 இருந்ததுன்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட கரஸ்பாண்டிங் டேர்ம் ஆஃப் த செகண்ட் ரேஷியோ தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரேஷியோ கம்பேர்ட் வித் த கரஸ்பாண்டிங் டேர்ம் ஆஃப் தி செகண்ட் ரேஷியோ. ஓகேயா? கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் என்ன எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 8 is to 4 is to 2 is to 1 as
x is to 2 is to y is to z இல்லையா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன? ரெட் சில்லிஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ அதோடைய ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ரெட் சில்லிஸ் பார்த்தீங்கன்னா 4/2 which is equal to 2 வருது இல்லையா? 4/2 is equal to 2. இதுதான் வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் இல்லைனா வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால இதுதான் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 2ஆல தான் நம்ம ஒன்னொன்னுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கொரியாண்டர் சீட்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபார் கொரியாண்டர் சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் நம்ம எடுத்துக்கலாம். 8/x இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ கொரியாண்டர் சீட்ஸ் வந்து ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் டேர்மையும் எடுக்கணும், 8ஐயும் எடுக்கணும், எக்ஸையும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கொரியாண்டர் சீட்ஸ். 8/x இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எக்ஸை வந்து நம்ம அதர் சைட் கொண்டு போக போகிறோம். 8 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ் which tends to x is equal to 8/2 which is 4. ஓகே, ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து 4 ரெட் சில்லிஸ்ன்றது 2 ஆயிருக்குன்னா அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஹாஃப் ஆக்குறாங்க இல்லையா? ஹாஃபால் ஒன்னொன்னுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள் திங். நீங்கள் டேரெக்டாக கூட போத்துடலாம். ஸோ 8ல் ஹாஃப் எவ்வளோ? 4. அது மாதிரி 2ல் ஹாஃப் எவ்வளோ? 1. 1ல் ஹாஃப் எவ்வளோ? 0.5. அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு வரும் இப்போ. ஓகே, ஸோ கொரியாண்டர் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 4 வந்திருக்கு. 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கொரியாண்டர் சீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து தூர்தால். தூர்தாலோடது பார்த்தீங்கன்னா the third one, third terms ரெண்டுத்தையும் எடுக்கணும். ஓகேவா? ஸோ 2/y is equal to 2. Okay, proportionality constants remains the same. So 2/y is equal to 2 na, y is equal to 2/2 which is equal to 1. ஓகேவா? ஸோ தூர்தால் வந்து in terms of spoons இருக்கு. தூர்தால் ஸ்பூன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இட் இஸ் 1 spoon. நெக்ஸ்ட் வந்து ஃபெனுக்ரீக். ஃபெனுக்ரீக்கு லாஸ்ட் டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னென்னது? 1ம் இசட்டும். ஓகேவா? ஸோ 1/z equal to 2ன்னு போடணும். 1/z equal to 2. ஸோ z is equal to 1/2 இல்லைன்னா வந்து 0.5. 0.5 ஸ்பூன்ஸ் தானே சீட்ஸ். 1 ஸ்பூன் ஆஃப் ஃபெனுக்ரிக் சீட்ஸ். ஸோ இதுவும் வந்து 1 ஸ்பூன் தான். 0.5 ஸ்பூன். half a teaspoon, half a spoon அர்த்தம். ஓகேவா? இதை மாதிரி ஒன்னொன்னுத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சுக்கணும். ஓகே, இன் சிம்பிள் டேர்ம்ஸ் a is to b is to c is to dன்னு வச்சுக்கோங்க. a is to b is to c is to dன்னு இருக்கு. மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்கு. அது வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கிறது எதோட இருக்குன்னா p is to q is to r is to s இருக்குன்னா அப்ப நம்ம வந்து எப்படி பண்ணுவோம்னா the proportionality constant வந்து a/p is equal to b/q is equal to c/r is equal to d/s. இந்த எல்லா வேல்யூஸும் அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேயா? இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, a/p is equal to b/q is equal to c/r is equal to d/s. இதை மாதிரி 4 டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, 5 டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் பண்ணுங்க. செகண்ட் ரேஷியோவோட செகண்ட் டேர்ம்ஸ்க்கு ஐம் சாரி ஃபர்ஸ்ட் ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் ரேஷியோவோட ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் ஒரு ரேஷியோ ஃபார்ம் பண்ணுங்க. அதை மாதிரி அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸுக்கு வந்து நீங்க வந்து ரேஷியோ ஃபார்ம் பண்ணி கம்பேர் பண்ணுங்க. அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். am I clear? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1 from page number 58. To make a special shade of purple, paint must be mixed in the ratio red is to blue is to white, 2 is to 3 is to 5. If Yasmin has 10 liters of white paint, how many liters of red and blue paint should she add to make the same shade of purple? What is the total volume of this purple paint ன்னு கேக்குறாங்க. ஸோ பர்பிள் பெயிண்ட் மேக் பண்றதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 3 பெயிண்ட்ஸ் மிக்ஸ் பண்றாங்க, ரெட், ப்ளூ அண்ட் ஒயிட். அதோட ரேஷியோ எழுதிக்கலாம். ரெட், ப்ளூ, ஒயிட் ரேஷியோ
is 2:3:5. Okay, quantity of white paint. White paint வந்து 10 liters கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒயிட் பெயிண்ட் வந்து 10 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து 2:3:5 கேட்டிருக்காங்க. ரெட் அண்ட் ப்ளூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெட் அண்ட் ப்ளூவை வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்னு எடுத்துக்கலாம். லெட் த குவான்டிட்டி ஆஃப் red paint be x, white paint or blue paint be y. ஓகேவா? ஸோ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அந்த ரேஷியோவில் தான் அவங்க வந்து மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். அப்போ தே ஆர் ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். ஸோ 2:3:5 இஸ் ஈக்குவல் டுனா ஆஸ்னு போட்டுக்கலாம், இல்லை ஈக்குவல் டுவும் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரெட் பெயிண்ட். ரெட் பெயிண்ட் நம்மளுக்கு தெரியாது. வி ஆர் டேக்கிங் இட் அஸ் எக்ஸ் இஸ் 2. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளூ பெயிண்ட். அதை வந்து நம்ம ஒயின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒயிட் பெயிண்ட். ஒயிட் பெயிண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், விச் இஸ் 10 லிட்டர்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம ஒயிட் பெயிண்ட்டுக்கு மட்டும் வந்து நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் நம்ம கேன்னு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் ஃபுல்லாக ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எழுதுனா இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதனால கேன்னு நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு எந்த வேல்யூ தெரியுமோ அந்த ரெண்டு வேல்யூக்கும் வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல எழுத போறோம். ஓகே, ஸோ 5/10. ஓகேவா? ஸோ 5/10 which is equal to 1/2. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் 1/2. ஓகே, இப்போ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் first one is red paint equal to red paint ன்றது first term. so first term வந்து இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல x இருக்குது இல்லையா? so 2/x is equal to 1/2. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸை வந்து ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த 2 ரைட் சைடில் இருக்கிற ஒய்யை வந்து ரைட் சைடில் இருக்கிற 2-வை வந்து லெஃப்ட் சைட் கொண்டு போயிடுங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 is equal to 1 × x. Okay, so the value of x is equal to 4 liters. Okay va? X என்றது ஒன்றும் இல்லை, red paint. So red paint is 4 liters. Next one என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ரெட் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ப்ளூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதோடைய ரேஷியோ எழுதிவிடலாம். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ப்ளூ பெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு, இதோட ரேஷியோ பார்க்கலாம். ப்ளூ பெயிண்ட்ன்றது செகண்ட் டேர்ம் இல்லையா? ஸோ செகண்ட் டேர்ம்ன்றது என்னது? 3யும் ஒய்யும். ஓகே, ஸோ 3/y இஸ் ஈக்குவல் டு, ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன? 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு 3 × 2 விச் இஸ் 6 லிட்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு ப்ளூ பெயிண்ட் தெரிஞ்சிருச்சு, ரெட் பெயிண்ட் தெரிஞ்சிருச்சு, ஒயிட் பெயிண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ பெயிண்ட் ஷுட் ஷி ஆட் டு கெட் த சேம் ஷேடுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் வால்யூம் ஆஃப் திஸ் பர்பிள் பெயிண்ட்? ஸோ இந்த 3 கலரையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் வால்யூம் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் பர்பிள் பெயிண்ட், total volume of purple paint is equal to, red எவ்வளோ இருந்தது? 4 liters plus blue வந்து 6 liters plus white வந்து 10 liters which is equal to 20 liters. So total volume of purple paint எவ்வளோனா 20 liters. clear ஆயிடுச்சா? first proportionality constant கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா ஒன்னொன்னுத்தோடைய டேர்ம்ஸை வந்து fractional formல எழுதி equate it with the proportionality constant. ஓகேவா? அதை வச்சுட்டு total volume கண்டுபிடிங்க. the total volume is 20 liters. Is that clear? Next example, example number 2 from page number 158. Cement concrete is a mixture of cement, sand and gravel and is widely used in construction. The ratio of the components in the mixture varies depending on how strong the structure needs to be. For the structure that needs greater strength like pillars, beams and roofs, the ratio is 1:1.5:3 and the construction is also reinforced with the steel rods. Using this ratio, if we have 3 bags of cement, how many bags of concrete mixture can we make? Okay va?
ஸோ அவங்க வந்து ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரே ஒரு குவான்டிட்டிக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ரிமைனிங் குவான்டிட்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட அந்த ரிமைனிங் குவான்டிட்டிஸோட ரேஷியோவை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ வந்து சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிரேவலோட ரேஷியோ. இப்போ சிமெண்ட் மட்டும் தான், சிமெண்டோட குவான்டிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 3 bags ஆஃப் சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு. மற்றதெல்லாம் எத்தனை பேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் the ratio of the component varies depending on how strong the structure needs to be. ஓகே, இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம வந்து ரிமைனிங் குவான்டிட்டிஸோட ரிமைனிங் கான்கிரீட் மிக்சரோட இது இருக்கு இல்லையா, காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிவன் ரேஷியோ ஆஃப் சிமெண்ட் டு சாண்ட் டு கிரேவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1:1.5:3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியாது? சாண்டும் கிரேவலும் தெரியாது. ஸோ அந்த சாண்டையும் கிரேவலையும் நம்ம XYன்னு எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் sand and gravel bags be x, y respectively. ரெஸ்பெக்டிவ்லினா என்ன? x stands for sand and y stands for gravelனு அர்த்தம். ஓகே, இப்போ ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இந்த ரேஷியோவில் தான் அவங்க மிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ த ரேஷியோஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கிவன் ரேஷியோ என்ன? 1:1.5:3 கொடுத்துருக்காங்க. ஆஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிமெண்ட். சிமெண்ட் தான் நமக்கு தெரியும், அதனால அதை வேல்யூ போட்டுக்கோங்க. 3:x:y. x stands for sand, y stands for gravel. ஓகேவா? இப்போ நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். தெரிஞ்ச குவான்டிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸோட தான் தெரியும். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எப்பயும் k போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ k is equal to 1/3. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒன்னொன்னுக்கும் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வந்து எப்பயும் சேமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் டேர்ம்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். 1.5/x is equal to 1/3. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? ரைட் சைடில் இருக்கிற 3யை வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற எக்ஸை வந்து நம்ம ரைட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஓகே, ஸோ 1 into x is equal to 1.5 into 3. ஓகே, ஆக்சுவலி என்ன வரும்னா 1.5 into 3 is equal to 1 into xன்னு வரும். ஆஸ் அ ஹோல் நம்ம வந்து ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, தனித்தனியாக தான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தனித்தனியாக சேஞ்ச் பண்ணால் அதோட ஆப்ரேஷன் மாறும். ஆஸ் அ ஹோல் வி கேன் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச். அதனால தான் அதை வந்து 1 into x is equal to 1.5 into 3 நான் எழுதியிருக்கேன். அப்போ x is equal to 3 5s are 15, carry over 1, 3 1s are 3, 4. இப்போ ஒரு டெசிமல் பிளேஸில் புள்ளி வைக்கணும். ஸோ 4.5 bags. ஓகேவா? இப்போ இது என்னது? x stands for என்னது? நம்பர் ஆஃப் sand bags. ஸோ நம்பர் ஆஃப் sand bags is equal to 4.5 bags. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கிரேவல் கண்டுபிடிக்க போறோம். கிரேவலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொபோர்ஷன் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 இருக்கு. இந்த தேர்ட் டேர்ம்ஸை வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். ஸோ 3/y is equal to 1/3. ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 3 into 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் is equal to 1 into y. அப்போ y-யோட வேல்யூ என்ன வருது? y is equal to 9 bags. ஸோ நம்மளுக்கு 9 bags ஆஃப் தேர்ட் டேர்ம் என்னது? கிரேவல். 9 bags ஆஃப் கிரேவல் தேவைப்படுது. ஸோ நம்பர் ஆஃப் கிரேவல் பேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 bags. ஓகே, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்பயும் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கடைசியாக எழுதிடணும். ஓகேயா? ஸோ ஹவு மெனி பேக்ஸ் ஆஃப் கான்கிரீட் மிக்சர் கேன் வி மேக்? ஸோ டோட்டலாகவும் கேட்குறாங்க அவங்க. ஓகேவா? இது தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். 3 bags ஆஃப் சிமெண்ட் இருந்ததுன்னா ஹவு மெனி பேக்ஸ் ஆஃப் கான்கிரீட் மிக்சர் கேன் வி மேக்னா தனித்தனியாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஒன்றுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் கான்கிரீட் பேக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப்
கான்கிரீட் பேக்ஸ். இந்த கான்கிரீட்ன்ற டேர்ம் வந்து எங்க புதுசா வந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் எப்படி மேக் பண்றாங்கன்னா இந்த 3 காம்போனன்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க மேக் பண்றாங்க. ஓகேயா? அதனால இந்த 3 காம்போனன்ட்ஸோட நம்பர் ஆஃப் பேக்ஸ் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கான்கிரீட் பேக்ஸ் கிடைச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் சிமெண்ட் பேக்ஸ் 3யா, அதை எழுதிக்கலாம். ஸோ 3 பிளஸ் நம்பர் ஆஃப் சாண்ட் பேக்ஸ் வந்து 4.5 plus number of gravel bags வந்து 9. ஓகேயா? So it will be 3 plus 4.5 is 7.5. 7.5 plus 9 is 16.5. So 16.5 bags of concrete வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்னா 3 சிமெண்ட் பேக்ஸுக்கு நம்மளுக்கு டோட்டலா எத்தனை பேக்ஸ் ஆஃப் கான்கிரீட் மிக்சர் கிடைக்கும்னா we will get 16.5 bags of concrete mixture. Is that clear? தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டாபிக், டிவைடிங் அ ஹோல் இன் அ கிவன் ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொபோஷனல் ரீசனிங் 1 சாப்டர் 7 ப்ரொபோஷனல் ரீசனிங் 1 ஃப்ரம் பார்ட் 1 புக்கில் ஷேரிங் பட் நாட் ஈக்குவலிக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இதையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் divided by sum of the ratios into total ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். கரெக்டா? ஸோ அந்த ஃபார்முலா டெரிவேஷன் எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்றது நீங்க அந்த வீடியோல போய் பாருங்க. ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுல வந்து நல்லா எக்ஸ்பிளைன்டா கொடுத்துருக்கு. ஸோ the formula is the same. First share is equal to first term divided by sum of the ratios into total value. அதே மாதிரி செகண்ட் ஷேர் கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டேர்ம் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டூ டோட்டல் வேல்யூ. ஓகே, ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் அத்தனை டேர்ம்ஸ்க்கு நம்ம இந்த சேம் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் 3, ஃபார் சம் கன்ஸ்ட்ரக்ஷன் 110 யூனிட்ஸ் ஆஃப் கான்கிரீட்ஸ் ஆர் நீடட். How many units of cement, sand and gravel are needed if they are to be mixed in the ratio 1:1.5:3? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினோட ஒரு சின்ன சேஞ்ச், டோட்டல் எவ்வளோன்றத அதில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கான்கிரீட்டோட டோட்டல் என்ன? கான்கிரீட்ன்றது த மிக்சர் ஆஃப் த 3 காம்போனன்ட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம அந்த 3 காம்போனன்ட்ஸையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த 3த்தையும் ஆட் பண்ணோம்னா we will get concrete. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டோட்டலில் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? கான்கிரீட் எவ்வளோன்றத கொடுத்துட்டாங்க. அதில் மிக்ஸ் பண்ண காம்போனன்ட்ஸோடைய யூனிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவன் த ரேஷியோ கொடுத்துட்டு ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவல் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன? இட் இஸ் ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி தான். இந்த சேம் ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஜஸ்ட் பிரஷிங் அப் ஆஃப் சாப்டர் 7 அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க, தென் த டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் கான்கிரீட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 3 காம்போனன்ட்ஸ் தட் இஸ் சிமெண்ட், சாண்ட் அண்ட் கிரேவலை வந்து நம்ம 3த்தையுமே ஆட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் கான்கிரீட். மீனிங் கான்கிரீட் இந்த இடத்துல வந்து டோட்டலா ஆட் பண்ணுது. கரெக்டா? ஸோ த டோட்டல் யூனிட்ஸ் ஈக்குவல் டு 110 யூனிட்ஸ். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். டோட்டல் கான்கிரீட், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட் ஈக்குவல் டு 110 யூனிட்ஸ். ஒரே டீடைல்ஸ் தான். அந்த டீடைல்ஸை வச்சு எப்படி டிஃப்ரெண்டா கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சிமெண்ட் டு சாண்ட் டு கிரேவல் ரேஷியோ is equal to 1:1.5:3. ஓகே, இப்போ ஒன்னொன்னுத்தையும் நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரேஷியோஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். சம் ஆஃப் த ரேஷியோஸ் is equal to 1 plus 1.5 plus 3 which is equal to 5.5. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி என்னது? சிமெண்ட். குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் is equal to first term. First term எவ்வளோ? 1. 1 divided by sum of the ratios is 5.5 into total. Total இந்த இடத்துல வந்து கான்கிரீட்டோட வேல்யூ which is 110. ஓகேவா? ஸோ எப்பயுமே வந்து இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டர் வந்து ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவாக தான் இருக்கணும். இந்த ஹோல் நம்பர் வேல்யூவா இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவா மாற்றணும். மாற்றிட்டு தான் ஃபர்தர் கேல்குலேஷனை போடணும். இந்த இடத்துல டினாமினேட்டர் 5.5 இருக்கா? இதை ஒரு ஹோல் நம்பர் வேல்யூவா மாற்றுறதுக்கு எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்கா?
அப்போ 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதே 2 டெசிமல் பிளேஸ் இருந்தா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 டெசிமல் பிளேஸ் இருந்தா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 5.5 into 10 பண்ணீங்கன்னா 55 into 10 is 550. ரைட் சைட்ல இருந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஒரு டெசிமல் பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ இங்க வச்சீங்கன்னா அந்த டெசிமல் பிளேஸ் காணாம போயிடும். ஸோ யூ வில் கெட் அ ஹோல் நம்பர் 55. ஆனா டினாமினேட்டர்ல நீங்க என்ன சேஞ்சஸ் பண்றீங்களோ நியூமரேட்டர்லயும் அதே சேஞ்சஸ் தான் பண்ணணும். அப்பதான் அந்த ஃபிராக்ஷனல் வேல்யூ சேமா இருக்கும். ஓகே? ஸோ டினாமினேட்டர்ல 10ஆல மல்டிப்ளை பண்றோம்னா நியூமரேட்டர்லயும் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 into 10 by 5.5 into 10 into 110. அப்போ 110ஓடையும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த 110ம் நியூமரேட்டர்ல தான் இருக்கு. ஓகே? ஸோ டினாமினேட்டர்ல நம்ம ஒரு தடவை தான் 10ஆல மல்டிப்ளை பண்றோம். அதே நியூமரேட்டர்லயே ஒரு தடவை தான் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? விச் வில் கிவ் மீ, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 10 into 110 will be 1100 இல்லையா? டிவைடட் பை 55. எப்படி 55 வந்ததுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ 11th டேபிள்ல இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 11,100ன்றது 100 டைம்ஸ் ஆயிடும். 55 by 11 is 5. 100 divided by 5 is 20. Is that clear? So 20 unitsனு வருது. So quantity of cement வந்து 20 units. Next, quantity of sand கண்டுபிடிக்க போறோம். Quantity of sand is equal to, இப்போ சாண்டோட ரேஷியோட டேர்ம் சாண்ட்ன்றது உங்களுக்கு செகண்ட் டேர்ம் இல்லையா? ஸோ 1.5 வருது. 1.5 by 5.5 into 110. ஓகே? ஸோ இது ரெண்டுத்தையுமே 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 15 by 55ன்னு வரும். into 110. 11th டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி 10 times. This one will be 5 times. ஓகே? 110 divided by 11 is 10. 55 divided by 11 is 5. 10ஐயும் 5ஐயும் 2 டேபிள்ல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். which gives me 2. 15 into 2, 30 units. ஓகே? நெக்ஸ்ட் வந்து கிரேவலோட குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் கிரேவல். கிரேவல் வந்து third term in the ratio. Gravel is third term in the ratio, which is 3 units இல்லையா? So 3 by 5.5 into 110, multiplying by 10 in the numerator as well as in the denominator. So 30 by 55 into 110. Okay, 11th table திருப்பி அடிக்கிறோம். இது வந்து 5 times, இது 10 times, இது 2 times. 30 into 2, 60 units. Okay, so quantity of cement வந்து 20 units, sand 30 units and gravel வந்து 60 units. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கான்கிரீட்டோட வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். It is just checking, which is 20 plus 30, 20 plus 30 plus 60 is equal to 110 units. கரெக்டா? உங்களுக்கு கான்கிரீட்டோட டோட்டல் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க? 110 யூனிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம், பட் நாட் ஈக்குவலி ஷேர் பண்ணி. கரெக்டா? ஸோ ஒவ்வொன்றத்தோடைய குவான்டிட்டியும் தனித்தனியா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டா எழுதிக்கணும். இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 4 from page number 59. You get a particular shade of purple paint by mixing red, blue and white paint in the ratio 2:3:5. If you need 50 ml of purple paint, how many ml of red, blue and white paints will you mix together? Okay, இதே சம்ம டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லி நமக்கு வந்திருந்தது இல்லையா ஒரு எக்ஸாம்பிள்ல. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, தனித்தனியா அந்த வந்து பெயிண்டோட குவான்டிட்டி, ஒவ்வொரு பெயிண்டோட அந்த மிக்ஸ் பண்ண அந்த பெயிண்ட்ஸோட குவான்டிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரியுது இல்ல? ஃபர்ஸ்ட் வந்து நம்மள டோட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஏதோ ஒரு டேர்மோட வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு மற்ற வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலா டோட்டல் கண்டுபிடிச்சோம். இதுல என்னன்னா டோட்டல் கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு குவான்டிட்டியோட வேல்யூவையும் நம்ம ஒவ்வொரு காம்பனண்டோட வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2:3:5. எது ரெட், ப்ளூ, ஒயிட். ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பர்பிள் பெயிண்ட். பர்பிள் எங்க இருந்து இருந்தது? மொத்தமே 3 கலர் தான். இதுல பர்பிள் எங்க இருந்து இருந்தது? இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணா நம்மளுக்கு பர்பிள் கிடைக்கும். அப்படின்னா இந்த 3 கலரையும் ஆட் பண்ணோம்னா we will get the purple color. We will get the total. ஓகேயா? ஸோ டோட்டல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூ ஆஃப் பர்பிள் பெயிண்ட் வந்து 50 ml கொடுத்துருக்காங்க. இப்போ தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிடலாம். ரெட் 2,
blue to white ratio. 2:3:5. Okay. 3:5. இப்போ quantity of purple paint. இது வந்து நத்திங் பட் த டோட்டல் இல்லையா? ஸோ இங்கே ஃப்ரண்ட்ல வந்து டோட்டல்னு எழுதிக்கலாம். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் பர்பிள் பெயிண்ட் வந்து 50 ml. ஓகே, இப்போ தனித்தனியாக நம்ம மற்ற பெயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோடது கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட் கலர் இல்லையா? ஸோ குவான்டிட்டி ஆஃப் ரெட் பெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 by sum of the ratios. Sum of the ratios இந்த இடத்துல எழுதிக்கலாம். Sum of ratios equal to 2 plus 3 plus 5 equal to 10. Okay. So, இப்போ back to quantity of red paint. First term divided by 2 divided by sum of the ratios வந்து 10 into the total quantity. Total quantity எவ்வளோ 50 ml. Cancel ஆயிடும், which gives you 10 ml. Okay. So, quantity of red paint வந்து 10 ml. Total quantity ஓட யூனிட் என்னவோ அதே யூனிட் தான் இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் நம்ம போடணும். ஓகேவா? So, which is 10 ml. Next வந்து quantity of blue paint. Blue paint was the second term order. Second term is 3 divided by sum of the ratios is 10 into total quantity is 50. Okay, 0 gets cancelled. 3 5s are 15. 15 ml worth. Next to white paint. Quantity of white paint. The third term order. Third term on the 5 இல்லையா? So 5 divided by 10. 5 என்றது third term, 10 என்றது sum of the ratios into total value வந்து 50. 0 gets cancelled. 5 5s are 25. So 25 ml வருது. இப்போ நம்ம செக் பண்ணலாமா? நமக்கு total purple quantity வந்து 50 ml. 50 வருதான்னு செக் பண்ணலாம். This is checking. Red, blue, white மூணுத்தையும் ஆட் பண்ணணும். So 10 ml plus 15 ml plus 25 ml gives me 50 ml. ஓகே, அப்போ நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண கற்றுக்கங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். டோட்டல் குவான்டிட்டி இதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்ளம்ல டோட்டல் குவான்டிட்டி நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க. கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். இதில் வந்து ஷேரிங் பட் நாட் ஈக்குவலியோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை சம் ஆஃப் த ரேஷியோஸ் இன்டூ டோட்டல் குவான்டிட்டி அது மாதிரி ஒரு டேர்முக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்கோ அத்தனை காம்பனன்ட்ஸ்க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சச் அன் ஈஸி ப்ராப்ளம். இஸ் இட் கிளியர்? Next example, fifth example from page number 60. Example number 5. Construct a triangle with angles in the ratio 1:3:5 கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் ஆங்கிள்ஸ் கொடுக்கல இல்லையா? டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னு கொடுக்கல. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் அ ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம 7th standard 6th standard இன்னும் ஈவன் 5th standardலேருந்தே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு. கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ டோட்டல் ஆங்கிள் ஆஃப் அ triangle is equal to 180 degree. இதுதான் வந்து டோட்டல். ஓகேயா? இப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரேஷியோ எவ்வளோ? 1:3:5 ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். 1:3:5. ஃபர்ஸ்ட் இதை தான் வந்து நம்ம இந்த ரேஷியோவில் டிவைட் பண்ண போகிறோம், ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, ஷேரிங் பட் நாட் ஈக்குவலி. ஸோ அந்த ஃபார்முலா தான். ஸோ வி நீட் சம் ஆஃப் த ரேஷியோஸ். ஸோ சம் ஆஃப் த ரேஷியோஸ் இஸ் ஈக்குவல் டு 1 plus 3 plus 5 which is 9. Okay, இப்போ first angle கண்டுபிடிக்கலாம். First angle is equal to angles கிடையாது, angle. Okay, so first angle equal to first term is 1 divided by sum of the ratios is 9 into the total angle is 180 degree. 180 divided by 9 வந்து நம்மளுக்கு 20 கிடைக்கும். So first angle is 20 degree. So second angle கண்டுபிடிக்க போறோம். Second angle is equal to second term which is 3 divided by 9 into 180. 9 180 cancel பண்ணா we will get 20.
3 into 20 is 60 degrees. Okay, next is third angle. Third angle, the third term. Third term is 5. 5 by 9 into 180. 5 into 20 is 100 units. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி வந்துடும். இப்போ நம்ம இந்த 3 ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அதோட அவங்க நிக்க சொல்லல, என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யூ ஹாவ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆங்கிள்ஸை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிவன் ஆங்கிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 20 டிகிரி கிடச்சிது, செகண்ட் ஆங்கிள் வந்து 60 டிகிரி கிடச்சிது, தேர்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 100 டிகிரிஸ் கிடச்சிது இல்லையா? வெறும் ஆங்கிள்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏஏஏ கிரைட்டீரியா வச்சு நம்ம ஆங்கிள்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா ஒரு சைடு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சைடு 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 5 சென்டிமீட்டருக்கு நான் ஒரு லைன் செக்மெண்ட் வரைகிறேன். அதோட நேம் வந்து ஏபி அப்படின்னு கொடுத்துறேன். இந்த லைன் செக்மெண்டோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். அதை வந்து நான் ஏபின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொட்ராக்டரை வந்து பாயிண்ட் ஏல நம்ம வச்சிடலாம். ஓகே, ப்ரொட்ராக்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 ரீடிங் இருக்கும். ஒன்று இன்னர் ரீடிங், இன்னொன்று வந்து அவுட்டர் ரீடிங். ஓகே, 0 வந்து எங்கே பிளேஸ் ஆயிருக்கோ, ஏன்னா இந்த ப்ரொட்ராக்டரோட லைன் வந்து அப்படியே வந்து இந்த ஏபின்ற லைனோடையே மர்ஜ் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகுனா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அந்த இடத்துல அந்த ஆங்கிள் வந்து 0 டிகிரின்னு அர்த்தம். ஸோ 0 டிகிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த ரீடிங்கை தான் நம்ம எடுக்கணும். இப்போ 0 டிகிரி வந்து இன்னர் ரீடிங்ல இருக்கு. ஓகே, இன்னர் ரீடிங் அவுட்டர் ரீடிங்னு 2 ரீடிங் இருக்கு. ஸோ இன்னர் ரீடிங்ல இருக்கிறதுனால நம்ம இன்னர் ரீடிங் தான் நம்ம நார்மலாக எடுப்போம். இது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ப்ரொட்ராக்டரை லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணும்போது நம்ம எப்பயுமே இன்னர் ரீடிங் தான் எடுப்போம். ரைட் சைட் பிளேஸ் பண்ணும்போது we have to take the outer reading. ஓகேவா? இப்போ எவ்வளோ ஆங்கிள் நம்ம எடுக்க சொல்லியிருக்காங்க, 20 டிகிரி இஸ் த ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ஸோ 20 டிகிரியை வந்து நான் பாயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 20 டிகிரி. 20 டிகிரி எடுத்துட்டு ரூலர் யூஸ் பண்ணி நான் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இஃப் யூ ஆர் யூஸிங் நோட்டில் வரைஞ்சிங்கன்னா வந்து கடகடன் நம்ம வந்து 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் இந்த டூல் யூஸ் பண்ணி வரையும் போது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இல்லைனா இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ நீங்கள் இதை வந்து மேபி 1.5x போட்டு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரொட்ராக்டை எடுத்து ரைட் சைடில் நான் வைக்கிறேன். ஓகே, இப்போ ரைட் சைடில் இருக்கும்போது 0 டிகிரி எங்கே இருக்குன்னு பாருங்க, அவுட்டர் ரீடிங்ல இருக்கு. கரெக்டா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, எந்த ரீடிங் எடுக்கணும்ன்றது. திருப்பி ரிப்பீட் பண்றேன். லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணோம்னா யூ ஹாவ் டு டேக் அவுட் த இன்னர் ரீடிங். ரைட் சைட்ல பிளேஸ் பண்ணீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் த அவுட்டர் ரீடிங். ஏன் அப்படின்னா 0 வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி. 60 டிகிரியை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிக்கலாம். 60 டிகிரி இஸ் ஹியர். ஓகேவா? இப்போ ரூலரை வச்சு ரூலரை வந்து நம்ம பிளேஸ் பண்றது மட்டும்தான் பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பியில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஐம் ஜஸ்ட் மூவிங். ஓகே, பியில் பிளேஸ் பண்ணால் இங்கே மூவ் ஆயிடுது, இங்கே பிளேஸ் பண்ணால் பியில் மூவ் ஆயிடுது. இப்போ இங்கே வச்சுட்டேன். ஓகே, எஸ், இங்கே மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். எஸ், இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். ஏபின்னு போட்டாச்சு. அடுத்த இது வந்து நம்மளுக்கு வந்து சி இல்லையா? அடுத்த வெர்டெக்ஸ் வந்து சின்னு இது பண்ணிடணும். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 20 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அப்போ ஆப்வியஸ்லி இந்த தேர்ட் ஆங்கிள் வந்து 110 டிகிரியாக தான் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ரேஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் நேம் இட் அஸ் XY. ஸோ ஏபிசி இஸ் தி ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம், நெக்ஸ்ட் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். புரியுதா? இது வந்து உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்ஸை வந்து இதை மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எப்படி வரும் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி.
ஓகே, மொத்தம் 3 ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு கூட கொடுக்கல. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும், 3 சைட்ஸ் அண்ட் 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதில் ஒன்லி 3 ஆங்கிள்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு we cannot construct a triangle. அட்லீஸ்ட் ஒரு சைடாக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்மளால ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து ஏபியோட லென்த் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டு 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா 20 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இந்த சைட்ல இருந்து ரைட் சைட்ல இருந்து 60 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். இந்த 2 ஆங்கிளும் மீட் பண்ற பாயிண்ட்டை வந்து சீன்னு இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரையாங்கிளும் இந்த மாதிரி தான் வந்தது. ஓகே, திஸ் இஸ் த வே டு கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள். ஒன்லி இஃப் யூ நோ எனி ஒன் சைடு, ஒரு சைடாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த டாபிக்ஸோட ஃபிகர் இட் அவுட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.